நீட் முறைகேடு விவகாரத்தில் மத்திய அரசு மீது முதல்வர் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் கையாளாகாத தனம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் கடும் தாக்கு. தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை இயக்குவதற்கான தடைகள் திங்கட்கிழமை வரை அவகாசம் நீட்டிப்பு. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலரை இடமாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் உத்தரவு. மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளராக கே நந்தகுமார் நியமனம். நீதித்துறை செயலாளராக எஸ் நாகராஜ் நியமித்து உத்தரவு. மர்மமான முறையில் மரணமடைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உறவினர்களிடம் விசாரணை. மனைவி மற்றும் 2 மகன்களிடம் காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும். பரவலாக இடிமின்னலுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசி முடிவெடுக்கப்படும். பாமக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்னர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. நடப்பாண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் மோசடி. 67 பேர் முழு மதிப்பெண் பெறுவது சாத்தியமில்லை. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் என்பது பித்தலாட்டம் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆதாரத்துடன் விளக்கம். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 பேருக்கு மறுதேர்வு. ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பதில். நீட் மறுதேர்வு காரணமாக ஜூலை 6ஆம் தேதி மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். நீட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொள்வதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. தேர்வில் பிரச்சினைகளை ஏற்படுத்தியவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம். கேபினெட் அமைச்சர் அளவிலான அந்தஸ்தில் இருப்பார் என அறிவிப்பு. ஆந்திர மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றார் சந்திரபாபு நாயுடு. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில உரிமை சட்டம் அதிரடி ரத்து. 30,000 பேருக்கு ஆசிரியர் பணி வழங்க அனுமதி வழங்கும் கோப்பிலும் சந்திரபாபு நாயுடு கையெழுத்திட்டார். அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பதவியேற்றார் பெமா காண்டு. 3வது முறை முதலமைச்சரான பெமா காண்டுவுடன் அமைச்சரவையும் பதவியேற்றது. போக்சோ வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு பிடிவாரண்ட். ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்த பெங்களூரு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நான் முதல்வன் திட்டத்தில் 2 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி அளிக்க உள்ளது ஆரக்கல் நிறுவனம். தான் இசையமைத்த பாடல்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா உரிமை கோர முடியாது என எக்கோ நிறுவனம் நீதிமன்றத்தில் வாதம். பதிப்புரிமை குறித்து பட தயாரிப்பாளர்களிடம் இளையராஜா எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை எனவும் வாதம். திகிடி, மேகாதமான், லிப்ட் உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகர் பிரதீப் விஜயன் உயிரிழப்பு. வீட்டுக்குழியில் அருகில் தலையில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் 49 பேர் பலியான சம்பவம். மத்திய அமைச்சரவை அவசர கூட்டம். குவைத் தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவ செலவை தமிழக அரசே ஏற்கும். உயிரிழந்தவர்கள் உடல்களை தமிழகம் கொண்டுவர அயலக தமிழக நலத்துறை நடவடிக்கை. வரும் 26ஆம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்தல்.
சபாநாயகர் பதவியை தக்க வைக்க பாஜக மும்முரம் காட்டும் நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை. மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து விலக ஆயத்தமாகிறார் அஜித் பவார். சரத்பவாருடன் மீண்டும் இணைய வாய்ப்பு. மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பிரதமர் வெளிநாட்டு பயணம். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி சென்றார். மும்பையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. IPL தேர்தல் முடிவை ஒட்டி 100 கோடி ரூபாய்க்கு மேல் சூதாட்டம் நடந்திருப்பதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. அஜித் பவார் மனைவி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட திட்டம். மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் முடிவு. நெதர்லாந்து அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை லீக் போட்டி. வங்கதேச அணி நிதான ஆட்டம்.